சுவையான ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம் 2 பாக்கெட் எடுத்துக்கிறேன். அதை ஸ்கின்னை பீல் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். சீரக சம்பா அரிசி 2 டம்ளர் நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு மேலே குக்கர் வச்சு குக்கர் ஹீட் ஆனதுன்னு கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டு அதை நல்லா காஞ்சோடனே ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் வதங்கிறதுக்கு ஏப்பில் 4 தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கிட்டு இருக்கும் போது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 4 பீஸ் கிராம்பு, 3 ஏலக்காய், 2 அனாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 3 மராட்டி முக்கு எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ந்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதும் கொத்தமல்லி புதினா 2 சேர்த்து 1 கை அளவு போட்டுக்கலாம். அடுத்து ஸ்லைஸ் பண்ண தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி சாஃப்டாக வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வந்ததும் மசாலா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 பிஞ்ச், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு 3 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 3 நிமிஷம் வேக விடுங்க. அட்டை அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்க எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சாலும் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கிட்டு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு கொடி வந்ததும் முடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விடுங்க. இப்போ குக்கரில் இருந்து ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. நல்ல கம்ம கம்மனு பிரியாணி ரெடி.